வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பெயர் அனாதையான பெற்றோர்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். தூக்கத்திலிருந்து எழுந்தாள் மங்களம். பக்கத்தில் கணவர் இல்லாததால் எழுந்து வெளியே வந்தாள். கணவன் மூர்த்தி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். அவர் அருகில் வந்து நின்றாள். என்ன மங்களம், சீக்கிரம் எழுந்துட்ட? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதான் சீக்கிரம் எழுந்துட்டேன். அந்த கடவுள் எப்போதாங்க கண்ணை திறப்பாரு? என்னம்மா காலையிலே புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? பின் என்னங்க, கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பிறக்கலன்ற ஏக்கம்தான். பொறுமையாக இருப்போம், கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். சரி, உங்களுக்கு நான் சுட டீ எடுத்துட்டு வரேன். உள்ளே சென்றவள் வெகு நேரமாகியும் வராததால் சமையல் அறைக்குள் சென்றார். அங்கு மங்களம் மயங்கி கிடப்பதை பார்த்து துடித்து போனார். தண்ணீரை முகத்தில் தெளித்தார். மங்களம் மெல்ல கண் விழித்தாள். என்னாச்சு தெரியலங்க, திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு. நீ சரியா தூங்குறதில்ல, போய் படு. காலையில் டாக்டரை போய் பார்த்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, சொன்னால் கேட்கணும். உங்கள் பிடிவாதத்தை பற்றி எனக்கு தெரியாதா? சரி, நான் போய் படுக்கிறேன். மனைவியை படுக்க வைத்து விட்டு காலை உணவை தயாரிக்க சமையல் அறைக்குள் சென்றார் மூர்த்தி. மருத்துவமனையில் இருவரும் அமர்ந்திருந்தனர். என்னங்க, பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? உடம்புக்கு ஒன்றும் இருக்காது. டாக்டர் வேதவள்ளி மங்களத்தை பரிசோதனை செய்தார். சார், உங்கள் மனைவி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. உண்மையாவா டாக்டர்? ஆமாம். இருவரும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். மாதங்கள் வேகமாக ஓடியது. மங்களத்திற்கு பெண் குழந்தை பிறந்தது. இருவரும் குழந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்தனர். அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடையாளமாக 5 வருடத்தில் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. மகளுக்கு பவித்ரா என்றும் மகனுக்கு வெற்றி என்றும் பெயரிட்டனர். குழந்தைகளை படிக்க வைக்க மூர்த்தி கடினமாக உழைத்தார். மூர்த்தி அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முதலாளி ராஜாராம் அழைத்தார். சார், கூப்பிட்டீங்களாமே? ஆமாம் மூர்த்தி, உட்காருங்க. சொல்லுங்க சார். உங்களுக்கு ப்ரொமோஷன் தரலாம்னு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். ஆமாம், உங்கள் பொண்ணு என்ன படிக்கிறா? 12th சார். நல்லா படிப்பா. பையன் 7th. சந்தோஷம். சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்கள். உங்ககிட்ட இதை சொல்ல தான் கூப்பிட்டேன். நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. சரி சார். மூர்த்தி உற்சாகத்துடன் வேலை செய்தார். வருடங்கள் ஓடியது. பவித்ரா அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தாள். வெற்றிக்கு 12ஆம் வகுப்புக்கு பிறகு அவனுக்கு கல்லூரி படிக்கும் எண்ணம் இல்லை. எனவே ஒரு மளிகை கடையில் வேலை செய்து கொண்டிருந்தான். அன்று மதிய உணவுக்காக வீட்டிற்கு வந்தான். அப்போது மூர்த்தி அவன் அருகில் அமர்ந்தார். வெற்றி, நீ நல்லா படிப்படா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா படிப்பு தாண்டா உனக்கு உதவும். அப்பா, ஏன்பா இப்படி என் உயிரை வாங்குற? படிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியாச்சுல. மறுபடியும் இதை பற்றி பேசுகிறேன், அப்போ நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன் சொல்லிட்டேன். வெற்றி, அப்படியெல்லாம் சொல்லாதுடா. நீ சாப்பிடு. மகனை நினைத்து மூர்த்தியும் மங்களமும் வருத்தமடைந்தனர். கோவிலில் அமர்ந்திருந்தான் கணேஷ். அவன் அருகில் அமர்ந்தாள் பவித்ரா. சாரிடா, வீட்டை விட்டு கிளம்பும் போது தம்பி எங்கே போகிறோன்னு கேள்வி கேட்டானா, நான் எங்கே போனால் உனக்கு என்னன்னு கேட்டேன்னா சண்டை வந்துடுச்சு. எப்போ தான் இந்த வீட்டை விட்டு வெளியே வருவோம்னு இருக்கு. ஆமாம், எதுக்கு என்ன அவசரமாக கோவிலுக்கு வர சொன்னேன்? பவித்ரா, எனக்கு வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் வீட்டில் எப்போ தான் நம்ம காதல் விஷயத்தை பற்றி சொல்ல போகிற? இன்னைக்கு சொல்லிடுறேன். பவித்ரா, பேசிட்டு முடிவை சொல்லு. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க சம்மதத்தோடு தான் நான் உனக்கு தாலி கட்டுவேன். தெரியும் கணேஷ். வாங்க சாமி கும்பிட்டுட்டு போகலாம். அவனும் சிரித்தபடி அவளுடன் நடந்தான். வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான் வெற்றி. அப்பா அம்மா முகம் சரியில்லாததை கவனித்தவன், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? வெற்றி, உங்கள் அக்கா எவனையோ விரும்புகிறாளாம். என்னம்மா சொல்கிற? இதோ வராளே, அவளே கேளு. பவித்ரா, அம்மா சொல்கிறது ஆமாடா. நான் கணேஷ்ன்றவரை காதலிக்கிறேன். அவர் பணக்காரரு. என்னை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். பதிலே சொல்லலை. நீயாவது அவங்களுக்கு புரிய வைடா. உன் அக்கா வசதியாக வாழ்ந்தா உனக்கு பெருமை தானடா. இங்கே பார் பவித்ரா, எனக்கோ இதுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது அவங்க இஷ்டம். நான் தலையிட மாட்டேன். வெற்றி, நான் கணேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண அவர்கிட்ட காசு வாங்கி தரேன். உண்மையாவா? ஆமாடா. சரி, நான் அப்பாகிட்ட பேசுகிறேன். அப்பா, பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. டே வெற்றி, என்னடா நீ அவள் பக்கம் சாஞ்சிட்ட? ஆமாம், முதல்ல அவங்கக்கிட்ட பேசுவோம். நம்மளால முடிஞ்சதை செய்வோன்னு சொல்லிடலாம். என்னங்க இவன் இப்படி சொல்கிறான்? மூர்த்தி அமைதியாக இருந்தார். 2 நாள் கழித்து பவித்ராவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்தனர். அவர்களை வரவேற்று அமர வைத்தார்கள் மூர்த்தியும் அவரது மனைவியும். பையன் சொன்னான்,
அவனும் உங்கள் பொண்ணும் 2 வருஷமாக காதலிக்கிறாங்கன்னு உங்களுக்கு அவங்க காதல் விஷயம் ஏற்கனவே தெரியுமா? இல்லைங்க, 2 நாள் முன்னாடி தான் தெரியும். அப்படியா? சரி, பொண்ணை வர சொல்லுங்க. மங்களம் மகளை அழைத்து வந்தாள். பவித்ரா அவர்களுக்கு காஃபியை தந்தாள். பொண்ணை பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு 50 சவரன் போட்டுருங்க, பையனுக்கு 20 சவரம். அது செயின், பிரேஸ்லெட், மோதிரமாக போட்டுடுங்க. அப்புறம் ஒரு கார் வாங்கி தந்துடுங்க. உங்கள் பொண்ணு தான் அதை அனுபவிக்க போகிறா. மன்னிக்கணும், எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை. பொண்ணுக்கு 30 சவரன் போடுறேன், மாப்பிள்ளைக்கு செயின் மோதிரம் போடுறேன். அதை தவிர்த்து என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஏண்டா கணேஷ், நீ காதலிக்க வேற பொண்ணே கிடைக்கலையா? உனக்காக தானே இங்கே வந்தோம். இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டு. வாடா போகலாம். அங்கிள். என்னம்மா பவித்ரா? நாளைக்கு காலையில் அப்பா உங்ககிட்ட பேசுவார். ப்ளீஸ் அங்கிள். சரி, வாங்க கிளம்பலாம். அவர்கள் சென்றவுடன் பவித்ரா வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தாள். அம்மா, அப்பா, நீங்கள் கடன் வாங்கியாவது எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைங்க. என்னால் அவர் இல்லாமல் வாழ முடியாது. இங்கே பாருடி, அவன் போகிறான். அப்பா அவனுக்கு இவனை விட நல்ல பையனாக பார்ப்பாரு. அவனை மறந்துடு. வாய மூடுமா. நான் வசதியாக வாழணும். அவர் எனக்கு கிடைக்கலனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என்ன பேச்சு பேசுகிறா பாருங்க. அப்பா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். மகளின் பிடிவாதத்தை நினைத்து பயந்தார் மூர்த்தி. தான் வேலை செய்யும் அலுவலகத்தில் கடன் கேட்டார். முதலாளி ராஜாராம் அழைத்தார். நான் உங்களுக்கு கடன் தரேன், உங்களுக்குன்னு சேமிப்பு இருக்கட்டும். பசங்களுக்கே எல்லாத்தையும் செலவு பண்ணிடாதீங்க. பின்னாடி நீங்கள் தான் கவலைப்படுவீங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சார், புரியுது. திருமணத்திற்காக வீட்டு பத்திரத்தை வங்கியில் வைத்து பணம் வாங்கி பிரம்மாண்டமாக மகளின் திருமணத்தை நடத்தினார். அதன் பிறகு வெற்றி அப்பாவிடம் பேசுவதை குறைத்து கொண்டான். தாய் மங்களம் மகன் அருகே வந்தார். ஏண்டா இப்படி இருக்க? அப்பா கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிற? அக்கா கல்யாணத்துக்கே இவ்வளோ செலவு பண்ணிட்டாரு, கடனாளியும் ஆயிட்டாரு. என் வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்த்தீங்களா? ஓரளவு தான் படிச்சிருக்கேன். சொந்த வீடு இருந்தால் தான் வரப்போகிற பொண்ணு நம்மளை மதிக்கும். டே வெற்றி, உன் அக்கா தான் அவன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உனக்கு சொந்த தொழில் செய்ய பணம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காளே. நம்ம வீடு கையை விட்டு எங்கேயும் போகாதுடா. அம்மா, எனக்கு பவித்ரா மேலே நம்பிக்கையே இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நீ கண்டதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத சொல்லிவிட்டு மங்களம் அறையை விட்டு வெளியே வந்தாள். 3 மாதங்கள் சென்றது. பவித்ரா வீட்டிற்கு வந்தாள். அம்மா, அவருக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருக்கு. நாங்கள் நாளைக்கே கிளம்புறோம். பவித்ரா, என்னம்மா நாளைக்கு கிளம்புறேன்னு இப்போ வந்து சொல்கிற? உன் தம்பிக்கு உதவுறேன்னு சொன்னியம்மா. அம்மா, அவனுக்கு நான் உதவி பண்ணால் அவன் கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இப்போ பணம் கேட்டால் நல்லா இருக்காது. 3 வருஷம் போகட்டும். நான் அமெரிக்கா போனாலும் உனக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அப்பாவை நல்லா பார்த்துக்கோ. அப்பா எங்கம்மா? வேலைக்கு போயிருக்காரு. சரி, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு விமான நிலையத்துக்கு வந்துடுங்க சொல்லிவிட்டு காரில் சென்றாள். வருடம் ஒன்றாகியும் பவித்ராவிடம் எந்த தொடர்பும் இல்லை. சம்பந்தியிடம் விசாரிக்க மூர்த்தியும் மங்களமும் அங்கு புறப்பட்டனர். சிறிது நேரத்தில் வீட்டை அடைந்தனர். சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். வாங்க, வந்து உட்காருங்க. என்ன விஷயம்? சம்பந்தி, பவித்ரா ஃபோன் பண்ணுறதே இல்லை. உங்களுக்கு எதுனா தெரியுமான்னு கேட்கலாம்னு தான். அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம் சம்பந்தி? பவித்ராவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? எங்களுக்கு தெரியாது. நீங்களாவது சொல்லியிருக்கலாமே. உங்களுக்கு தெரியும்னு நினச்சி தான் விட்டுட்டோம். நாங்கள் அடுத்த வாரம் குழந்தைய பார்க்க அமெரிக்கா போகிறோம். என் பையனும் மருமகளும் வர சொன்னாங்க. சரிங்க சம்பந்தி, அப்போது நாங்கள் புறப்படுறோம். என்ன உடனே கிளம்புறீங்க? இல்லை, வீட்டில் வேலை இருக்குது, போயிட்டு வரோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. தெருவில் இருவரும் வேதனையுடன் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். இந்த பொண்ணு இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நினைக்கலங்க. ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட கூட சொல்லலை. விடு, வெற்றிக்கு தெரிஞ்சால் கோவப்படுவான். அதுக்கு நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியுமா? பவித்ராவுக்கு நம்ம என்ன குறை வச்சோம்? நம்மளை ஒதுக்கிட்டாலே. சரி, விடுமங்களும். இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர். இரவு உணவு தயார் செய்து கொண்டிருந்த தாயிடம் வந்தான் வெற்றி. என்னப்பா? அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நான் அம்பிகான்ற பொண்ணு விரும்புகிறேன். அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது, பாட்டி தான் வளர்த்தாங்க. 1 வருஷம் முன்னாடி அவங்களும் இறந்துட்டாங்க. அவளும் நானும் 6 மாதமாக விரும்புகிறோம். எனக்கு கல்யாணம் பண்ணி வைமா. நீ தான் அப்பா கிட்ட சொல்லணும். இப்படி திடீர்னு வந்து சொன்னா எப்படிடா? ஏன் பவித்ரா கூட தான் திடீர்னு சொன்னா? நீங்கள் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல?
அப்பா கிட்ட பேசிட்டு முடிவை சொல்லுமா, சொல்லிவிட்டு அவன் சென்றான். மங்களம் தன் கணவரிடம் இதை பற்றி பேச, சரி அந்த பொண்ணை வர சொல்லு, பேசி பார்ப்போம். மறுநாள் வெற்றி அம்பிகாவை வீட்டிற்கு அழைத்து வந்தான். பாமா உட்காரு. அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நீ வேலை செய்றியா? ஆமாம், இவர் வேலை செய்கிற இடத்துல தான் நானும் வேலை செய்கிறேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக மாட்டேன். வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். உங்களுக்கும் மாமாவுக்கும் ஓய்வு. நீ பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நாங்கள் உன்னை என் மகளாக தான் பார்க்குறோம். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? நான் கல்யாணத்துக்கு நாளை குறிச்சிட்டு வரேன். வெற்றியின் முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது. அடுத்த மாதத்தில் வெற்றி அம்பிகா திருமணம் நடந்தது. பவித்ரா அந்த திருமணத்திற்கு வரவில்லை. அம்பிகா தன் மாமியார் மாமனாரை நன்றாக கவனித்து கொண்டாள். வெற்றியின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றது. 6 மாதங்கள் ஓடியது. பவித்ரா தன் மாமனாரின் இறப்புக்கு வந்தாள். அப்பொழுதுதான் அவளை பார்த்தனர் மூர்த்தியும் மங்களமும். எதுவும் பேசவில்லை. 4 நாட்கள் கழித்து வீட்டுக்கு வந்தாள் பவித்ரா. என்ன 2 பேருக்கும் மேல கோவமா? இருக்காதா? பெத்தவங்களை விட உனக்கு மாமனார் மாமியார் முக்கியமா போயிட்டாங்கல்ல. அவங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயத்த சொன்ன உனக்கு எங்ககிட்ட சொல்ல தோணல. நாங்க இருக்கிறோமா செத்தோமான்னு கூட உனக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை. சே, இதுக்கு தான் நான் இங்க வரதே இல்லை. இது வீடு இல்லை, நரகம். பவித்ரா போதும், பேசாத. உனக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது. குழந்தையும் கூட்டிகிட்டு வரல. அது வந்துப்பா, அவன் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டான். அதான் அவனோட பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்தேன். இதுவும் அவனோட தாத்தா பாட்டி வீடு தான். குழந்தைய கூட நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? நாங்கள் எதுனா காசு கேட்போன்னு பயப்படுறியா? உன்னை போய் இருந்து பெத்தோமே. பாசம் இல்லாத உன் முகத்தை முழிக்கக்கூட எனக்கு விருப்பம் இல்லை. வீட்டை விட்டு வெளியே போ. எங்களை கவனிக்க என் பையனும் மருமக்களும் இருக்காங்க. நீ போகலாம். நீங்கள் சொல்லலைனாலும் நான் போக தான் போகிறேன். இந்த பொட்டி வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட நான் ஒன்றும் வரலை. இந்த பொட்டி வீட்டில் தான் நீயும் பிறந்து வளர்ந்த. மறந்துடாத. அதெல்லாம் பழசு. பழசு என்றைக்குமே மறக்கக்கூடாது பவித்ரா. நீ அளவுக்கு அதிகமாக பேசுகிற. சொல்லிவிட்டு மூர்த்தி உள்ளே செல்ல கோபமாக வெளியே சென்றாள் பவித்ரா. அப்பாவின் அறைக்கு வந்தான் வெற்றி. அப்பா வாப்பா உட்காரு. நான் சொந்தமாக தொழில் தொடங்கலான்னு இருக்கேன். அதுக்கு பணம் வேணும்ப்பா. அப்படியா? சரி, நான் பார்க்குறேன்ப்பா. மகன் வெளியே சென்றதும் மனைவி உள்ளே வந்தாள். வெற்றி, கேட்டுட்டு தாங்க இருந்தேன். என் பேரில் 6 லட்சம் இருக்குல்ல, அதை தந்துடலாம். நம்ம பையன் சந்தோஷமா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. ஏண்டி, நமக்குன்னு இருக்கிற பணத்தை தந்துட்டா கடைசி காலத்தில் தேவைப்படுமே, அப்போ என்ன பண்ணுறது? என்னங்க நீங்கள்? நம்ம பையன் கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துப்பான். இல்லை மங்களம், அது தரலாங்க. சரின்னு மூர்த்தி சொல்ல மங்களத்திற்கு நிம்மதியாக இருந்தது. அடுத்த வாரம் மூர்த்தி மகனுக்கு பணத்தை தந்தார். வெற்றியும் கடினமாக உழைத்தான். 5 மாதங்களில் வெற்றிக்கு நல்ல லாபம் வந்தது. அதை பார்த்த தாய் தந்தையர் உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருகியது. அம்மாவுக்கு தங்க வளையல் வாங்கி தந்தான். தாய் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. மளிகை சாமான் வாங்கி வர சென்ற கணவர் வீட்டிற்கு வரவில்லை என வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் மங்களம். என்னத்த, ஏன் பதட்டமா இருக்கீங்க? உன் மாமா இன்னும் வீட்டுக்கு வரலையேம்மா. அத்தை, கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும். மாமா வந்துடுவாரு, நீங்கள் போய் உட்காருங்க. அப்பொழுது வீட்டின் முன் ஆட்டோ வந்து நின்றது. மளிகை சாமான் காய்கறிகளுடன் வந்தார் மூர்த்தி. உள்ளே வந்து அமர்ந்தவர், அம்பிகா தண்ணி கொண்டு வாமா. இதை எடுத்துட்டு வரமாம்மா. ஏன் லேட்டுங்க? அதை ஏன் கேட்குற? நான் மளிகை சாமான் வாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அழுதுட்டு மெயின் ரோடு நோக்கி ஓடி வந்து நின்னான். வந்தவன் பஸ்ஸை பார்த்துட்டு இருந்தான். பஸ்ஸில் போக போகிறான்னு நினச்சேன். ஆனால் அந்த பையன் பஸ்ஸில் விழுந்து சாக பார்த்தான். நான் தான் அவனை காப்பாற்றி அறிவுரை சொல்லி வீட்டுக்கு அனுப்புனேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவனுக்கு என்னங்க கஷ்டம்? காதலிச்ச பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டா. அவளோட பிரிவை இவனால் தாங்கிக்க முடியல. சாக துணிஞ்சிட்டான். சாவு தீர்வாகாது. வாழணும், வாழ்ந்து காட்டணும். நீ நல்லா இருந்தால் தான் உன் காதலையும் நிம்மதி அடைவான்னு சொன்னேன். அது அவன் மனசை மாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாதுன்னு அவன்கிட்ட சத்தியம் வாங்கினேன். அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு சத்தியம் பண்ணான். ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. மாமா இந்தாங்க தண்ணி. மாமா, என்னம்மா? உங்ககிட்ட நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். என்னது? நீங்கள் தாத்தா ஆக போகிறீங்க. அப்படியா? மங்களம் பேரனோ பேத்தியோ வரப்போகிறாங்க. ஆமாங்க. மூர்த்தியும் மனைவியும் பேர குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தனர். அந்த நாளும் வந்தது. அம்பிகாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது.
அம்பிகாவின் தூரத்து சொந்தக்காரி வந்தாள். அத்தை, இவங்க எனக்கு அக்கா முறை வேணும், என்னை பார்க்க வந்திருக்காங்க. உட்காருமா. அம்பிகா, நீ பேசிட்டுரு, மாமா குழந்தைய பார்த்துப்பாரு, நான் போய் சமையலை பார்க்குறேன். மாமியார் சென்றதும், ஏண்டி மாமனார் மாமியார் கூட இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்? தண்ணி கொடுத்துன்னு தான் நல்லது. ஓ நாத்தனார் வீட்டுக்கு வராளா? இல்லைக்கா. பாத்தியா, பெத்த அம்மா அப்பா தானே அவளுக்கு, அவளுக்கே இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? நீயும் புருஷனும் எங்கன்னா தனியாக வெளியில் போயிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் எங்கே போனாலும் என் வீட்டுக்காரர் அவருடைய அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போவார். உன் புருஷன் உன் பேச்சு கேட்கணும். அம்மா அப்பாவை கூட வச்சுருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக உன் நிம்மதி போயிடும். போதுங்க்கா, அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கும். தேவையில்லாமல் பேசி என்னை குழப்ப பார்க்காதீங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த மாமனார் மூர்த்தி சிரித்தபடி அங்கிருந்து நகர்ந்தார். குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தார் மூர்த்தி. வெற்றி வந்தான். அப்பா, அம்மா பேரில் ஒரு நிலம் இருக்காமே, யார்டா சொன்னா? அம்மா தான் அம்பிகா கிட்ட சொன்னாங்களாம். சரி, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிற? அப்பா, அந்த நிலத்தை விற்று வீட்டு கடன் அடைச்சி அந்த வீட்டை என் பேரில் மாற்றி தந்தீங்கன்னா அதை வச்சு நான் பணம் வாங்கி என்னோட கடையை விரிவுபடுத்துவேன். 5 வருஷத்தில் நம்ம வீட்டு கடனை அடைச்சிடுவேன். வெற்றி, தப்பாக எடுத்துக்காது. என்னால் நிலத்தை விற்க முடியாது. கடைசி காலத்தில் எங்களுக்குன்னு இருக்கிறது அந்த நிலம் மட்டும்தான். அதையும் உன்கிட்ட தந்துட்டு வேண்டாம்ப்பா. மாமா, உங்கள் பையன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் அப்படி சொல்லலம்மா. அத்தை, நீங்களாவது சொல்லுங்க. என்னங்க பேசாத மங்களம்? நல்லா இருக்குப்பா. உன்னை கண்டுக்காத பொண்ணுக்கு பணத்தை தண்ணியாக செலவழிப்ப, அவள் உனக்கு தண்ணி கட்டிட்டு போயிட்டா. உன்னை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுற பையனுக்கு பணம் தர மனசு இல்லை. அம்பிகா, கிளம்பு. நம்பிக்கை இல்லாத இவங்க இருக்கிற வீட்டில் நம்ம இருக்க வேண்டாம். வெற்றி, நீ எங்கேயும் போகக்கூடாதுடா. அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். என் புள்ள மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. வெற்றி மனைவியுடன் சென்று விட்டான். மனைவியின் வற்புறுத்தலால் நிலத்தை விற்று வீட்டு பத்திரத்தின் கடனை அடைத்து தன் மகன் பேரில் மாற்றிவிட்டார். 1 மாதம் நன்றாக சென்றது. பின் அம்பிகா அவர்களை வசப்பாட ஆரம்பித்தாள். இருவரையும் நன்றாக வேலை வாங்கினாள். எப்பொழுதும் குழந்தையை இவர்களிடம் தந்துவிட்டு கணவனுடன் வெளியே சென்றாள். மரியாதை குறைந்தது. மகனும் கண்டு கொள்ளவில்லை. பெற்றோர்கள் நொந்து போனார்கள். அன்று கணவனுடன் வெளியே சென்றவள், அத்தை, ஃப்ரிட்ஜில் நேற்று சாதம் இருக்கு, தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன், ஊறுகாய் இருக்கு, சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சிருங்க. உங்கள் பையன் ட்ரெஸ்ஸை அயன் பண்ண கொடுத்துருக்கேன், மாமாட்ட சொல்லி துணியை வாங்கிட்டு வர சொல்லிடுங்க, குழந்தைய பார்த்துக்கோங்க சொல்லிவிட்டு சென்றாள். பாத்தியா, எல்லாத்தையும் தந்துட்டோம், நமக்குன்னு இப்போ எதுவும் இல்லை. அம்பிகா எப்படி பேசுகிறா பாத்தியா? மாறிட்டா. நம்ம பையனும் அமைதியாக இருக்கான். விடுங்க, நம்ம எப்படின்னா கொஞ்சம் ஒத்துழைச்சி போவோம். எனக்கு எதுவும் சுத்தமாக பிடிக்கல மங்களம் சொல்லிவிட்டு கணவர் எழுந்து சென்றார். மறுநாள் மூர்த்தி செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். அப்பா, என்ன வெற்றி, வீட்லேயே எத்தனை நாள் தான் நீங்களும் அம்மாவும் அடைஞ்சிருப்பீங்க? 2 பேரும் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. இந்தாங்க ட்ரெயின் டிக்கெட். நாளைக்கு காலையில் ட்ரெயின். 3 நாள் நல்லா சுற்றி பார்த்துட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. என்னப்பா திடீர்னு? யோசிச்சேன்ப்பா, நானும் அம்பிகாவும் வெளியில் போகிறோம் வரோம். அம்மாவும் நீங்களும் வீடை விட்டால் கோவில், வேறு எங்கேயும் போகிறதில்ல. அதான். சரிப்பா, நானும் அம்மாவும் நாளைக்கு புறப்படுறோம். இரவு தன் மனைவியிடம் பேசி கொண்டிருந்தார். நம்ம பிள்ளைய தப்பாக நினச்சிங்களே, பார்த்தீங்களா? அவனுக்கு எப்போவும் நம்ம மேலே அக்கறை இருக்குங்க. மூர்த்தி சிரித்தார். மறுநாள் இருவரும் புறப்பட்டனர். ராமேஸ்வரம் இருவருக்கும் பிடித்துவிட்டது. 3 நாட்கள் வேகமாக சென்றது. என்னங்க, 3 நாள் குழந்தைய பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. வீட்டுக்கு தான் போகிறோமே, ஆசைத்திர குழந்தைய கொஞ்சிக்கோ, இன்னும் 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம். ஆமாங்க. இருவரும் பேசிக்கொண்டு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். வெற்றிக்கு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டான். புள்ள கவனிச்சிருக்க மாட்டான். நம்ம மருமக அம்பிகாவுக்கு போடுங்க. அவரும் முயற்சி செய்தார். என்னாச்சுங்க? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. குழந்தைய பார்த்துக்கிறதுல அவள் சார்ஜ் போட மறந்துருப்பா. சரி, நம்ம வீட்டுக்கே போவோம். சிறிது நேரத்தில் ஆட்டோ வீட்டின் முன் நின்றது. என்னங்க, வீட்டுக்கு ஒயிட் வாஷ் அடிச்சிட்டு இருக்காங்க. இருவரும் வீட்டுக்குள் நுழைய, யார் மணி? பார்த்தா தெரியல, உள்ள வேலை நடக்குது. தம்பி, இது எங்களுடைய வீடு. எனது உன் வீடா? இது நந்தகோபாலன் வீடு. என்னப்பா உளர்ற? 3 நாள் முன்னாடி நாங்கள் இங்கே தான் இருந்தோம். என்னம்மா நீ? சாருக்கு ஃபோன் போட்டு தரேன், பேசுங்க. ஹலோ சார், யாரோ 2 பேர் இது என் வீடுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, பேசுங்க. மூர்த்தி பேசினார். சார், இது எங்களோட வீடு. ஐயா,
இந்த வீடை வெற்றின்றவர் எனக்கு வித்துட்டாரு. என்னப்பா சொல்கிற? என்னை ராமேஸ்வரம் அனுப்பிட்டு இவன் இந்த காரியம் செஞ்சிட்டானே. இப்போ புரியுது அவன் எதுக்கு எங்களை ராமேஸ்வரம் அனுப்புனான்னு. என் பையன் வேறு எதுனா சொன்னான்னா வேறு ஊருக்கு போய் சொந்தமாக தொழில் தொடங்க போகிறேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் பண்ணுற தொழில் நஷ்டத்தில் இருந்துச்சான். நிறைய கடன் வாங்கினதா சொன்னார். அதை தவிர வேறு எனக்கு எதுவும் தெரியாது. தயவுசெய்து பிரச்சனை பண்ணாமல் கிளம்பிடுங்க. பேசி கொண்டிருந்தவர் ஃபோனை வைத்து விட்டார். என்னாச்சுங்க? வெற்றி நம்மளை ஏமாத்திட்டான். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ நம்ம எங்கே போகிறது? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கேவலமாக பார்ப்பாங்க. மங்களம், நம்ம உயிரோடு இருக்க வேண்டாம், யாருக்கும் பாரமாகவும் இருக்க வேண்டாம். நான் என் முதலாளிக்கு பணம் 5 லட்சம் தரணும். கடன்காரனாக சாக பிடிக்கல. ஆனால் இப்போ நம்மகிட்ட பணம் இல்லையே. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என் கையில் கழுத்தில் காதில் இருக்கிறத விற்றா 5 லட்சம் வரும். அதை கொடுத்துட்டு வாங்க. அது வரைக்கும் அதோ அங்கே இருக்க அந்த மரம் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கட்டின இந்த தாலி இருக்குங்க, எனக்கு அது போதும். நீங்கள் போயிட்டு வாங்க. மூர்த்தியும் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டார். நகைகளை விற்று பணமாக்கி அவர் பணிபுரிந்த அலுவலகத்துக்கு வந்தார். ராஜாராம் அவரை வரவேற்றார். சார், உங்ககிட்ட வாங்கின 5 லட்சம் இந்தாங்க. ரொம்ப நன்றி. என்னாச்சு மூர்த்தி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றுமில்லை. உங்கள் பசங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நான் வரேன் சார். அங்கிருந்து வேகமாக புறப்பட்டார் மூர்த்தி. ராஜாராம் குழப்பத்தில் இருந்தார். கடற்கரையில் மூர்த்தியும் மங்களமும் அமர்ந்திருந்தனர். என்னங்க அழுறீங்களா? இந்த மாதிரி பிள்ளையை பெற்றா அழுதானே செய்யணும். இருட்டட்டும், கடலில் விழுந்து செத்துடலாம். மங்களம் அழுதால். மெல்ல இருட்ட துவங்கியது. மக்கள் நடமாட்டம் குறைவானதும் இருவரும் கடலை நோக்கி போக, என்னங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கும் தான் பயமாக இருக்குது. படப்படன்னு இருக்குது. இருந்தாலும் கண்ணை மூடிக்கலாம் சொல்லிவிட்டு மூர்த்தியும் அவர் மனைவியும் நகர, திடீரென்று மூர்த்தியின் கையை யாரோ பிடிப்பது போல இருக்க திரும்பி பார்த்தார். அன்று இவரால் காப்பாற்றப்பட்ட இளைஞன். தம்பி, என்னை விடுப்பா. சார், அறிவுரையெல்லாம் மற்றவங்களுக்கு தானா? எனக்கு தைரியம் தந்த நீங்கள் இப்படி ஒரு காரியம் பண்ணலாமா? வேற வழி தெரியலையேப்பா. என்னாச்சு? நடந்ததே கூறினார் மூர்த்தி. இப்போ சொல்லு, நாங்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யாருக்காக நாங்கள் வாழணும்? சார், என் சித்தப்பா குழந்தைகள் காப்பகம் நடத்துகிறாரு. இப்போ அவருக்கு உடம்பு முடியலை. நான் தான் அது இப்போ பார்த்துக்கிறேன். எவ்வளவோ அநாத குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு தாத்தா பாட்டியாக இருங்க. அன்புக்காக இயங்குகிற குழந்தைகளுக்கு உங்கள் பாசத்தை காட்டுங்க. நீங்கள் தந்த அறிவுரையால் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. சொல்லுங்கள் சார், உங்களை நான் என் அம்மா அப்பாவை தான் பார்க்குறேன். எனக்கு அம்மா அப்பா இல்லை, சித்தப்பா தான் வளர்த்தாரு. தம்பி, உன் பேர் என்னப்பா? சிவா. தப்பான முடிவை எடுக்க இருந்த எங்களை நீ மாற்றிட்ட சிவா. என் பிள்ளை நீ இருக்கும்பொழுது, பேர குழந்தைகள்லாம் இருக்கும்போது நாங்கள் எதுக்கு சாக போகிறோம்? இனிமேல் எங்கள் 2 பேருக்கும் எந்த வேதனையோ மன கஷ்டமோ இல்லை. சந்தோஷமாக இருக்க போகிறோம் சொல்லிவிட்டு சிவாவை கட்டியணைத்தார். சிவாவுடன் சந்தோஷமாக புறப்பட்டனர் அந்த வயதான தம்பதியினர். இதோட நான் எழுதின இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.